தமிழகத்துல 2026 சட்டசபை தேர்தல் ரிசல்ட் வந்துடுச்சு. எல்லாரும் என்னென்னமோ கணக்கு போட்டாங்க. ஆனா நம்ம தளபதி விஜய் கம்பேக் கொடுத்திருக்காரு பாருங்க. அதுதான் இப்போ ட்ரெண்டிங் டாபிக்கா போயிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே வரலாற்றை எழுதிட்டாங்க. தமிழ்நாட்டுல 2026 சட்டசபை தேர்தல்ல வரலாறு காணாத வெற்றியை டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பெற்றிருக்காங்க. 108 தொகுதிகள்ல வரலாறு காணாத வெற்றி தான். எல்லாரும் டிஎம்கே வரும், ஏடிஎம்கே வரும் அப்படின்னு ஆளாளுக்கு பேசிக்கிட்டாங்க. ஆனா டிவிகே தலைவர் விஜய் அசால்ட்டா 108 தொகுதிகளை ஜெயிச்சு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டாரு. ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்தவங்க எல்லாம் ஓட்டு போடுறதுக்காகவே திரும்பவும் ஊருக்கே போனாங்களே, அது சும்மா இல்லைன்னு இப்ப புரியுது. பல பேர் பாத்தீங்க அப்படின்னா டிவிகேக்கு ஓட்டு போடுறதுக்காகவே ஊருக்கு போய் ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்துமே டிவிகே ஒரு தொகுதி தான் வரும், 2 தொகுதி தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. ஆனா இந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மாஸ் வெற்றியை தளபதி விஜய் தட்டி தூக்கிட்டாரு. தளபதி விஜய் வீட்டு முன்னாடி போய் பாருங்க, ஒரே விசில் சத்தம் தான். சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணா அங்கேயும் நம்ம தலைவர் விஜய் தான் ட்ரெண்டிங். மொத்தத்துல தமிழ்நாடே இப்போ விஜய் மயம் ஆகிடுச்சு. விஜய் வீட்டு முன்னாடி அவ்வளோ கூட்டம் குவிஞ்சிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் விசில் பறக்குது. தளபதி விஜய் வீட்லையும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணாங்க. தளபதி விஜய் அவர்களும் இந்த சந்தோஷத்தை தன்னோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தளபதி விஜய் அவர்களோட அப்பா அம்மாவோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணாலும் சரி, இல்ல நேர்லயும் சரி, எங்க பார்த்தாலும் தளபதி விஜயை எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. விசில் சத்தம் தான் எல்லா வீட்லயும் கேக்குது. இந்த வெற்றி பாத்தீங்க அப்படின்னா வரலாறு காணாத வெற்றி அப்படின்னே சொல்லலாம். நம்ம சேனல்ல நிறைய பேர் கேக்குறது, அந்த மகளிர் உரிமை தொகை என்ன ஆச்சு? இதுவரைக்கும் 1000 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே அது அப்படி 2500 ரூபாயா மாத்த போறாரு. முன்னாடி 1,30,00,000 பேருக்கு தான் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைச்சது. ஆனா இப்போ கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களை தவிர்த்து மற்ற எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்க குடும்ப தலைவிகளுக்கும், அதாவது கிட்டத்தட்ட 2.5 கோடி பெண்களுக்கு இந்த 2500 ரூபாய் போய் சேர போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களை தவிர்த்து எல்லா ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கும் இந்த 2500 ரூபாய் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான். அது மட்டும் இல்லை, கல்யாணம் பண்ண போற பொண்ணுங்களுக்கு 1 சவரன் தங்கம், கூடவே பட்டு புடவை, அப்புறம் குழந்தை பிறந்தா அந்த குட்டி செல்லங்களுக்கு தங்க மோதிரம் அப்படின்னு தளபதி விஜய் லிஸ்ட் ரொம்ப பெருசா வச்சிருக்காரு. ஸ்கூலுக்கு போற பசங்களோட அம்மாக்களுக்கு 15,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை, அப்புறம் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீ. மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத கடன் கொடுக்க போறாங்க. இதெல்லாம் கேட்டாலே கெத்தா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கும் தளபதி வாரி வழங்கியிருக்காரு. வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய் உதவித்தொகை, 5 லட்சம் புது அரசு வேலை, தொழில் தொடங்க 25 லட்சம் கடன் வசதி அப்படின்னு இளைஞர் பட்டாளத்தையே கவர் பண்ணிட்டாரு. விவசாயிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா முதலீடு செய்ய வருஷத்துக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி, நெல்லுக்கு 1 குவாண்டலுக்கு 3,500 ரூபாய், கரும்புக்கு 1 டன்னுக்கு 4,500 ரூபாய் அப்படின்னு லாபகரமான விலையை அறிவிச்சிருக்காரு. 5 லட்சம் சோலார் பம்புகளும் தரப்போறாங்க. இந்த எலெக்ஷனோட ஹீரோவை பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகள் தான். இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத வாக்குறுதிகளை தளபதி விஜய் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த மாசத்துல இருந்து
2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தாலிக்கு தங்கம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் இப்ப இருக்கிற சிலிண்டர் தட்டுப்பாட்டுல வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ அப்படின்றதையும் இந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்பத்துல இருந்து கிடைக்கும் அப்படின்னு இதுக்கான முழு தகவல் வரப்போற நாட்கள்ல சொல்வாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களோட மொபைலுக்கு உடனே சேரும். இந்த எல்லா திட்டங்களுக்கும் எப்படி அப்ளை பண்ணணும், எப்ப கிடைக்க போகுது, இந்த இலவசங்களும் சரி இந்த உதவித்தொகையும் சரி எப்பத்துல இருந்து எந்த தேதியில இருந்து கொடுக்க போறாங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அந்த அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தளபதி விஜய் சொன்ன மாதிரியே வரலாற்றை எழுதிட்டார் இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க.